உங்க பர்ஸ்ல கிரெடிட் கார்டு இருக்கா? அப்படி இருந்தா இந்த கதை உங்களுக்காகத்தான். நாம டெய்லி யூஸ் பண்றோமே ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கார்டு, அதுவே எப்படி நம்மள ஒரு கோடி ரூபாய் வரிச்சிக்கல்ல கொண்டு போய் விடும்னு தெரியுமா? அத பத்தி தான் இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த கதையை இப்படியே ஆரம்பிக்கலாம். ஊகிச்சுக்கோங்க, ஒரு நாள் எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம உங்க வீட்டு வாசல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து நிக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? நீங்களும் ஒரு பதற்றத்தோட அந்த கவரை பிரிச்சு பாக்குறீங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஷாக். 1 கோடி ரூபாய். ஆமா, 1 கோடி ரூபாய் வரி கட்டுங்கன்னு ஒரு நோட்டீஸ். நம்பவே முடியல இல்லையா? இங்கிருந்து தான் நம்மளோட கதை ரொம்பவே அதிர்ச்சிகரமா ஆரம்பிக்குது. சரி, முதல்ல இந்த ஷாக்கிங்கான டாக்ஸ் நோட்டீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது, ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படிங்க இப்படி ஒரு நிலைமை வர முடியும்? இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஒரு கிரெடிட் கார்டு பில், அது எப்படி இவ்ளோ பெரிய 1 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸா மாற முடியும்? வாங்க, இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து தோண்டி பார்க்கலாம். இதுக்கான பதில் நாம எங்கேயோ தேட வேண்டாம், அது நம்ம கையிலே இருக்கு. அதாவது நம்மளோட டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ்ல. ஆமாங்க, நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு கிரெடிட் கார்டும் விட்டுட்டு போற அந்த டிஜிட்டல் தடம் தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். அதாவது, நாம செய்யற செலவுகள்லாம் நாம நினைக்கிற மாதிரி அவ்ளோ பிரைவேட் கிடையாது. குறிப்பா நீங்க உங்க கிரெடிட் கார்டுல பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தகவல் எதுவுமே ரகசியம் இல்ல. அது அப்படியே நேரா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆயிடும். சரி, அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போமா? முதல்ல, நீங்க கிரெடிட் கார்டை வச்சு ஒரு பெரிய தொகைக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. ரெண்டாவது, உங்களுக்கே தெரியாம உங்க பேங்க் இந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுது. மூணாவதா, அங்க இருக்கிற ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஒன்னு நீங்க ஃபைல் பண்ண இன்கம்க்கும் இந்த செலவுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கண்டுபிடிச்சிடும். நாலாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? அடுத்த செகண்டே ஒரு ஆட்டோமேட்டட் டாக்ஸ் நோட்டீஸ் உங்க பேருக்கு ஜென்ரேட் ஆயிடும். அவ்வளவுதான். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ப்ராசஸ். சரி, இதெல்லாம் பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க இருந்து பவர் வருது? எந்த சட்டம் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குது? அதுதான் நாம அடுத்து பார்க்க போற அன்எக்ஸ்பிளைன்ட் இன்கம் ரூல், அதாவது விளக்கப்படாத வருமான விதி. இந்த சட்டப்பிரிவோட பேரு செக்ஷன் 115 BBE. சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற வருமானம், முதலீடு இல்ல நீங்க செஞ்ச செலவு, இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு உங்களால ஒரு சரியான கணக்கு காட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அரசாங்கம் உங்க மேல ஒரு பயங்கரமான வரிய விதிக்கிறதுக்கு இந்த ஒரு செக்ஷன் தான் காரணம். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் யூ. அதாவது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேள்வி கேட்டா, இந்த பணம் எனக்கு இப்படித்தான் வந்தது, நான் ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்க மேலதான் இருக்கு. வேற யாருமே உங்களுக்கு உதவ முடியாது. சரி, இப்போ வாங்க ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த அபராதங்கள்லாம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போற நம்பர்ஸை கேட்டா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆக போறீங்க. முதல்ல, பேஸ் டாக்ஸ், அதாவது அடிப்படை வரியே எவ்ளோ தெரியுமா? 60%. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 60%. நம்ம நார்மல் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் அதிகபட்சமே 30% தான். ஆனா இது அதை விட டபுள். ஆனா கதை இதோட முடியல. இந்த 60%ங்கிறது வெறும் ஆரம்பம்தான். இந்த டேபிள பாருங்க. அந்த 60% பேஸ் டாக்ஸ் மேல ஒரு 25% சர்சார்ஜ் போடுவாங்க. அதாவது இன்னொரு 15%. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து அது மேல ஒரு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எல்லாம் சேர்த்து நீங்க உண்மையில கட்ட வேண்டிய மொத்த வரி எவ்வளோ தெரியுமோ? கிட்டத்தட்ட 77.4%. சோ இது நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரண டாக்ஸ் கிடையாது. இது ஒரு தண்டனை, ஒரு பெனால்டி. நாம நார்மலா கட்டுற இன்கம் டாக்ஸ் நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி 30% வரைக்கும் போகும். ஆனா இந்த செக்ஷன் 115 BBEல வர்றது ஒரு ஃபிளாட் ரேட், கிட்டத்தட்ட 78%. இது பியூர்லி ஒரு பனிஷ்மெண்ட் தான். வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. இந்த கிட்டத்தட்ட 78% டாக்ஸோட சேர்த்து இதுக்கு மேல இன்னொரு 10% வரைக்கும் அபராதம் விதிக்கவும் சட்டத்துல இடம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நிலைமை எவ்வளவு மோசமாகுதுன்னு. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. இது மொத்த டேமேஜையும் ஒரே படத்துல உங்களுக்கு காட்டிடும். சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேன். கணக்கு காட்ட முடியாத 1,00,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். அதுல கிட்டத்தட்ட 88,000 ரூபாய் டாக்ஸாவும் பெனால்ட்டியாவும் அரசாங்கத்துக்கு போயிடும். உங்க கைக்கு மிஞ்சுறது என்னவோ வெறும் 12,000 ரூபாய் தான். பாருங்க, உங்க படத்துல இருந்தே உங்களுக்கு வெறும் 12% தான் கிடைக்குது. சரி,
இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த நம்பர்ஸ், கணக்குகள் எல்லாத்தையும் தாண்டி இதுல இருக்கிற உண்மையான பாதிப்பு என்ன? நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பணத்தை இழக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதைவிட பெரிய பாதிப்பு மன உளைச்சல் தான். இங்க சொல்ற மாதிரி இந்த ப்ராசஸ் உங்க நேரத்தை மட்டும் இல்ல, உங்க மனசையும் சேர்த்து உறிஞ்சிடும். நீங்க மொத்தமா முடங்கி போன மாதிரி உணர்வீங்க. இதுதான் இதுல இருக்கிற உண்மையான ரொம்ப மோசமான பாதிப்பு. ஃபைனான்ஷியல் லாஸை விட இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப அதிகம். ஆக இந்த முழு பகுப்பாய்வுல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னா, 1, உங்க பெரிய கிரெடிட் கார்டு செலவுகள் எப்பவும் கண்காணிக்கப்படுது. 2, உங்க வருமானத்துக்கும் செலவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. 3, கணக்கு காட்ட முடியாத பணத்துக்கு அபராதம் ரொம்பவே அதிகம். கடைசியா 4வது ரொம்ப முக்கியமானது, உங்க வருமானத்துக்கான எல்லா ஆதாரங்களையும் எப்பவும் பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க ஃபைல் பண்ற இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னும் உங்க கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் ஒரே கதையை தான் சொல்லுதா? இல்ல உங்க செலவுகள் மட்டும் உங்க வருமானத்தை விட வேற ஒரு பெரிய கதையை சொல்ல முயற்சி பண்ணுதா? யோசிங்க.